Hi friends, welcome to Sagashri Niar's video. இன்றைக்கி வந்து நம்ம ஆக்சுவலி என்ன பார்க்க போகிறோன்னா, இது ஆக்சுவலி வந்து டைம் சாயந்தரம் ஆகுது. இப்போ வந்து நம்ம ஆக்சுவலி வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால எந்த ஹோம் ஒர்க்கும் நம்மளுக்கு இல்லை. ஸோ வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து என்ன பண்ணணும்னா லெக் ஸ்பா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் நான் உங்களுக்கு முதல்ல காமிக்கிறேன். ஓகே, வாங்க முதல்ல நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து இதுதான் அதுக்கான தேவையான பொருள். இது ஆக்சுவலி வந்து இந்த டோஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. இதில் டோஸ் க்ளீன் பண்ணலாம், அப்படியே க்ளீன் பண்ணிக்கலாம். இது ஸ்டோன், இந்த ஸ்டோனில் க்ளீன் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து அந்த நெயில் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நல்லா ஈவனாக இருக்கிறதுக்கு இந்த சொரன்றது. இந்த சைடு வந்து இந்த கிண்ணா பாதி அந்த தோல் கடியில் இருக்க அழுக்கெலாம் எடுக்கிறதுக்கு. இது ஆக்சுவலி எதுக்குன்னு எனக்கே தெரிலங்க, பாருங்கள், எனக்கே தெரில. இது வந்து எதுக்குன்னா இந்த நம்ம நெயில் பாலிஷ் போடுறதுக்குலாம் காலில் மாட்டிப்போம்ல, அது அப்புறம் நெயில் கட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, வாங்க நம்ம என்னோடய காலில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நான் வந்து என்னாச்சுன்னா, நம்மளாம் ஒரு சுடு தண்ணியில் வந்து சுடு தண்ணி ரொம்பலாம் சூடாக இல்லை, லைட்டாக தான் வெதுன்னு இருக்குது. அப்புறம் வந்து ஷாம்பு வந்து போட்டு பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம கால் எடுத்து ஒரு என்ன ஐயோ ரொம்ப சூடாக இருக்குது. கையால் வைக்கும்போது அவ்வளோ சூடாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சாரி. ஸோ வந்து நான் இன்னும் சில் பண்ணிட்டு தரேன், அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ வந்து கொஞ்சம் சில் பண்ணியாச்சு. எதுக்கு நான் மேட் போட்டுருக்கேன்னா ஒழுகும், அதனால தான். முதல்ல வந்து பேண்ட்லாம் நல்லா தூக்கி விட்டுக்கலாம். தூக்கி வச்சு இப்போ கால் வச்சுக்கலாம். ஓகே, இது நல்லா கரெக்ட் சூடாக இருக்குது. அப்படியே காலை கொஞ்சம் நேரம் வச்சுட்டே போகலாம். எடுத்து வைக்க வேண்டியதுதான். ஸோ வந்து ஒரு 5 மினிட்ஸ் நான் காலை நல்லா ஊற வச்சுட்டு வரேன். அது ஒரு 5 மினிட்ஸ் நான் கொஞ்சம் காலை ஊற வச்சுட்டு வரேன். 5 மினிட்ஸ் ஊற வைக்கணும். நான் 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு வரேன். ஸோ வந்து நல்லா வந்து ஊறியாச்சு கால்லாம். இப்போ கால் எடுத்துடலாம். இப்போ வந்து ஒரு கால் மட்டும் எடுத்துடுறேன். ஸோ அது கொஞ்சம் ஈரமாக இருக்க அப்படி தொடச்சிக்கலாம். அப்படியே மாட்டிக்கி நான் வந்து எடுத்துடலாம் காலை. இப்போ வந்து இதை மட்டும் அப்படியே கொஞ்சம் தள்ளி வச்சுட்டேன். இப்போ வந்து நாம் எப்படி பண்ணுறதுன்னு போய் பார்க்கலாமா? ஓகே, இப்போ வந்து நான் முதல்ல என்ன பண்ணுறேன்னா, ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ வந்து இந்த தண்ணி அப்படியே வச்சுக்க வேண்டியதான். இப்போ நம்ம உள்ள வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு உள்ளே போகலாம். ஸோ வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துகிட்டு இதை வச்சு நல்லா அந்த காலெல்லாம் சுரண்டிக்கலாம். ஸோ நல்லா அப்படி சுரண்டிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா அது அப்படி இங்கே பாருங்கள், அது அப்படி ஒரு தடவை ஒரு தண்ணியில் இப்படி விட்டு அப்படியே எல்லா சைடும் தான் பண்ணணும். இங்கே பாருங்கள், அப்படியே இப்படி இந்த சைடு காலில் பேக் சைடும் நல்லா ஓகேவா தேய்க்கணும். ஸோ நான் ரொம்ப கூசுகிற மாதிரிலாம் இருக்காது, எந்த புண்ணும் வராது. இது நம்ம கையில் தொடும் போது நம்ம சாஃப்ட் ஸ்கின்ல இது கொஞ்சம் ஹார்டில், அதனால் வந்து லைட்டாக கீற மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்றும் ஆகாது. நல்லா தேய்ச்சேன். ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே தேய்ச்சிட்டே போகணும். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே தேய்க்கணும். கால் முன்னாடி கால் பின்னாடி 2 லெஃப்ட் அண்ட் ரைட்டும் அப்படியே இங்கே பின்னாடி தேய்க்கணும். கொஞ்சம் அப்படியே தேய்க்கலாம். இதே வந்து ஒரு இன்னும் 5 மினிட்ஸ் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நல்லா முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இங்கே ஒரு ஸ்டோன் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன்ல, அந்த ஸ்டோன் இப்போ வந்து வச்சு என்ன பண்ண போகிறோன்னா, அப்படி திருப்பி அப்படியே வச்சு அப்படியே சுரண்ட போகிறோம். அப்படியே நல்லா சுரண்டிகிட்டே போகணும். அப்படியே கேட்டு அப்படின்னு வந்து என்னாச்சுன்னா நல்லா ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, நான் உங்களுக்கு ஒரு ப்ரஷ் காமிச்சல, எனக்கு இப்போ தான் தெரியுது ப்ரஷ் எதுக்குன்னு. இந்த ப்ரஷ் காமிச்சல நல்லா இப்படி பிடிச்சி இப்படி எடுத்து இப்படி வச்சு இப்படி பிடிச்சி நல்லா அப்படி தேய்க்கணும். அப்படி சாஃப்ட் மசாஜாக தேய்க்கணும். பாருங்கள், அப்படியே தேய்க்கிறதுல அப்படியே லைட்டாக மசாஜ் பண்ணணும். அப்படியே இதை கிட் நான் வந்து எங்கே வாங்கினேன், எவ்வளோக்கு வாங்கினேன்னு நான் உங்களுக்கு வந்து வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ இந்த கால் வந்து நம்ம முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு காலுக்கு போயிடலாமா? வாங்க போகலாம்.
இப்போ இந்த காலை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நல்லா போட்டு தொடச்சி இப்போ வந்து நம்ம அதே மாதிரி இந்த கிட்ட எடுத்துடலாம். இந்த கிட்ட எடுத்துகிட்டு நம்ம ஒரு தடவை தண்ணியில் நினச்சிக்கலாம். நல்லா அப்படியே நினச்சிட்டு இப்போ வந்து என்ன பண்ணணும், அப்படியே நல்லா நல்லா தேய்ன்னு நல்லா தேய்க்கணும். நல்லா தேய்க்கணும். அப்போ தான் டெட் சர்க்கிள்ஸ்லாம் வரும். மன்னிப்பு கேட்டு நான் பாட்டு பாடிட்டுருக்கேன். என்ன சண்டைக்கு கூப்பிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு என்ன ஜிப்பில் வச்சு கூப்பிட்டு போவேன் கட்டின பொண்டாட்டி. இன்னைக்கு பூரா ஸ்கூலில் கூட அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் ஹாசினி, இனியா, ஷாஷ்விகா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சைடு எல்லாம் தேய்ச்சிடலாம். சரி, நான் அப்படியே காலை திருப்பி அப்படிங்க அப்படிங்க அப்படி இந்த சீட் பேக்கில். ஸோ இப்போ வந்து நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ இதை வந்து என்ன பண்ணணும்னா, இது இருக்குல்ல, ஐ மீன் அகெயின் இந்த ப்ரெஷ்ஷை எடுத்துக்கணும். இந்த ப்ரெஷ்ஷை எடுத்து அந்த கால் அப்படியே ஒரு லைட் ஹீட் மசாஜ் வைக்கணும். எங்கள் அம்மா என்னை திட்டிகிட்டு இருக்காங்க, பேக் அப்படியே வச்சுட்டேன்னு அங்கே பக்கத்தில். ஓகே, எல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. ஓகே, வாங்க நம்ம வந்து இந்த வீடியோ பார்க்கலாம். இப்போ நல்லா அப்படியே ஸ்மூத்தாக அப்படியே மசாஜ் அழுத்தி கொடுக்கலாம். இப்போ அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள். இப்போ வந்து நம்மளோட லெக் மசாஜ் முடிஞ்சுது. இப்போ வந்து நம்ம வந்து நெயில் கட்டர் எடுத்து நெயில் கட் பண்ணிக்கலாம். நான் நெயில் கட் பண்ணிட்டு கூப்பிட்டா. ஸோ இப்போ எல்லாம் 2 நெயிலுக்கும் கட் பண்ணியாச்சு. வந்து நம்ம வந்து இந்த நைஃப் மாதிரி இருக்கிறத எடுத்து நல்லா அப்படியே சீவிக்கலாம். இங்கே ஏன் ஜொலிக்குன்னு சொல்லுங்கள், அப்புறம் தான் இதில் தான் அப்படியே நல்லா இது பண்ண முடியும். ஓகே, நல்லா பண்ணிக்கலாமா? நல்லா சொல்லிட்டேன் பாருங்கள். இப்போ வந்து இது அப்படியே இப்போ அப்படியே இந்த விரல், அப்படியே இந்த விரல், இந்த விரல் நல்லா இது பண்ணியாச்சு. அகெயின் இப்போ இந்த கால் கிக் பண்ணிடலாம். நல்லா சொல்லிடலாம். ஓகே, இப்போ நல்லா காலை சொன்ன வச்சாச்சு. இப்போ வந்து இந்த கேப் ரிமூவ் பண்ணிடலாம் முதல்ல. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, இதில் வந்து ஆக்சுவலி எப்படி இருக்குன்னா கோடாரி மாதிரியே இருக்கும். கட்டாக பாருங்கள், அப்படியே எடுத்து இதை இப்படி இப்படி பாருங்கள் இப்படி 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 நல்லா பண்ணணும். ஸோ நல்லா அந்த மாதிரி பண்ணிட்டு போகணும். பாருங்கள், ஒரு நிமிஷம் பாருங்கள், நான் பண்ணிட்டு வரேன். முதல்ல நான் உங்களுக்கு வந்து எப்படின்னா இருங்க, ரொம்ப அவசியம் போல் முதல்ல இப்படின்னு நல்லா பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து ஓகே, இப்போ நான் வந்து ஓரளவுக்கு பண்ணிட்டேன். அதை பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். நான் இப்போ பண்ணிட்டு வரேன் எல்லாருக்கும்.